பெங்களூரில் உள்ள ராமேஸ்வர கபே உணவகத்தில் கடந்த 1ஆம் தேதி நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பருத்திக்கார தெருவில் தேசிய பாதுகாப்பு முகமை NIA அதிகாரிகள் பரிசோதனை மேற்கொண்டு அதிரடி சோதனை மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணை இன்று காலை துவங்கியது. தமீமும் ஆசிக் அவரது வீட்டிலும் அதேபோல் அல் முபீத் என்பவர் வீட்டிலும் தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. தமீம் ஆசிக் பருத்திக்கார தெருவை சேர்ந்தவர். அதேபோல் அல் முமீத் என்பவர் புது கிழக்கு தெருவை சேர்ந்தவர். இவர்கள் இருவர் வீட்டிலும் தற்போது இந்த விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 2 விதமான விசாரணைக்காக NIA அதிகாரிகள் வந்ததாக முதற்கட்ட தகவலானது வெளியாகியுள்ளது. முதல் விசாரணை ராமேஸ்வரம் கபே, அதாவது பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் கபே உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு மற்றும் அதேபோல் 2023ஆம் ஆண்டு ISIS தீவிரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக ஒரு விசாரணை நடைபெற்று வருவதாக முதற்கட்டமான விசாரணை தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த விசாரணைக்கு பின்பு முடிவான விசாரணை என்பது எதனால் நடைபெற்றது என்பது தெரிய வரும். ஏற்கனவே பலதரப்பட்ட காலகட்டங்களில் கீழக்கரையில் ISIS உடன் தொடர்புடையவர்களுடன் ஏற்கனவே பல்வேறு கட்ட விசாரணைகள் நடைபெற்று ஒரு சிலர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது NIA அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இருவரிடம் இந்த விசாரணைக்கு பின்பு அவர்கள் கைது செய்யப்படுவார்களா அல்லது விடுவிக்கப்படுவார்களா என்பது தெரிய வரும். அதேபோல் இவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்தும் தொடர்ச்சியாக NIA அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார்கள். இன்று அதிகாலை தொடங்கிய இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பவித்ரா.